பொதுநல வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32ல வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதற்காகன்னா, அது மாரி இந்த பேனா சிலை வச்சாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 32 மீனவ கிராமங்களோட ஒரு வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமைகள் அதோட முட்டைலாம் வச்சு பொரிக்கிற இடம் அந்த இடம். அதனால வந்து அது கடல் வந்து மாசுபடும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு ஒண்ணு தாக்கல் பண்ணி அதற்கான ஒரு ஸ்டே கேட்டிருக்காங்க. சிஆர்இசட் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அது மாரி வந்து ஒவ்வொரு ஏரியா வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு கோஸ்டல் ஜோனையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதுலேருந்து இவ்வளோ தூரம் ஒரு ஜோன் அப்படின்ற மாரி அத வந்து தனியா எல்லாத்தையும் வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதன்படி எல்லாத்தையும் வந்து முறைப்படி வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த பேனா நினைவு சின்னத்த வந்து அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 42J படி வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கான பர்மிஷன்லாம் வந்து கேட்டு அரசாங்கமும் வந்து அதற்கான ஒரு சில முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி போகப்போதுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா, ஒரு